இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கூறுகிறது. இங்கே இரக்கம் உள்ளவர்கள் என்பது ஐயோ பாவம் என்று சொல்லும் சாதாரண இரக்கமோ பரிதாபமோ அல்ல. அது செயலில் வெளிப்படும் இரக்கமாகும். அன்பு, மன்னிப்பு, உதவி ஆகியவற்றின் மூலம் இரக்கம் வெளிப்படுகிறது. உண்மையான இரக்கம் தேவனுடைய இரக்கத்தை அனுபவித்த மனதில் இருந்து பிறக்கிறது. ஏனென்றால் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று கிறிஸ்து கூறுகிறார். தேவன் எவ்வளவு நமக்கு மன்னித்திருக்கிறார் என்பதை நினைவில் கொண்டால் நாமும் பிறரை மன்னிக்காமல் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் வாழ்வு முழுவதும் இரக்கத்தின் சித்திரமாக காணப்படுகிறது. அவர் சுகமாக்கினார், மன்னித்தார், விழுந்தவர்களை தூக்கினார். அதே ஆவி கிறிஸ்தவர்களாகிய நம்மிலும் இருக்க வேண்டும். இங்கே இரக்கம் என்பது குற்றம் தேடும் மனநிலையை விடுத்து மனப்பூர்வமாக கொடுக்கும் மன்னிப்பையும் பொறுமையையும் குறிக்கிறது. பிறருக்கு மன்னிப்பும் இரக்கமும் காட்டுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவன் அவர்களுக்கு இவ்வுலகிலும் இறுதி நியாயத்தீர்ப்பின் போதும் இரக்கம் காண்பிப்பார்.